வரணும்னா நம்ம எப்படி வேலை போக முடியும்? அம்மா இப்படி புரிஞ்சுக்காம நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்ல இருக்கிற மாமாவை எதிர்த்து நம்மளால எப்படி ஹோட்டலுக்கு போக முடியும்? இப்படி ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. பிறந்த விடா இல்ல புகுந்த விடான்னு என்ன இப்படி தவிக்க விடுறாங்க. சரி சரி அழாதீங்க, முத கண்ணை தொடங்க. அத்தை வேற போன்ல இப்படி பேசியிருக்காங்கன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம அங்க போகலாட்டினா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேலு, நான் ஒண்ணு சொன்னா கேப்பீங்களா? என்னங்க சொல்லுங்க. எங்க அம்மா பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வேலு. பேசாம நம்ம போய் அம்மாவை பார்த்து பேசி சமாதானப்படுத்திட்டு வரலாமா? வேலு, என் கூட எனக்காக தயவு செஞ்சு ஹோட்டலுக்கு வாங்க வேலு. எங்க எங்க என்னங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? இல்ல வேலு, எனக்கு வேற வழி தெரியல. ஹோட்டலுக்கு போய் அவங்கள பார்த்து பேசி சமாதானப்படுத்தினா அவங்க சமாதானம் ஆவாங்க. இல்லனா ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு வேலு. அம்மா என்கிட்ட கோவத்துலதான் அப்படி நடந்துக்கிட்டாங்களே தவிர அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏங்க இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு புரியணுமா? அத்தை மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் ஆத்திரத்துல இருக்கும்போதுதான் அவங்க என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாமே நடந்துப்பாங்க. அப்படி நடந்ததுதான் நேத்து நடந்ததும். பாத்தியடி, அந்த பொம்பளை உன்னை அடிச்சு தள்ளி விட்டது ஆத்திரத்துல பண்ணதானே தவிர தப்பே கிடையாதான். இவன் எப்படி ஒத்து ஊதுறான் பாத்திய? இத அண்ணன் புரிஞ்சுக்கல அப்படின்றதுக்காக நானும் இதை புரிஞ்சுக்காம விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? இன்னைக்கு தானே பிரச்சனை நடந்திருக்கு. அதனால நாளைக்கு ஹோட்டலுக்கு கொஞ்சம் பொறுமையா போலாமே நினைச்சேன். அதை விட்டுட்டு அங்க போகவே கூடாது, அத்தையும் மாமாவும் நமக்கு வேண்டவே வேண்டான்னு நான் நினைக்கவே இல்லை. உடனே கிளம்புங்க, நாம போய் பேசி சமாதானப்படுத்துவோம். வேலு,